ஹே ஆல் பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான தியானம், நீங்கள் விசேஷித்தவர்கள். 1000 அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். லூக்கா 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த நாள் எப்படி இருக்குமோ, நமக்காக அக்கறைப்படுவதற்கு யார் இருக்கிறார், நம் மீது கரிசனை கொள்ள யார் இருக்கிறார் என்று அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறீர்களா? இன்று உங்களுக்கு ஒரு கதை சொல்லுகிறேன். இரு குருவிகள் மனிதர்களை பற்றி பேசியது. ஏன் இந்த மனிதர்கள் எல்லாரும் கவலை, கஷ்டம், துன்பங்களில் அலைகின்றனர் என்று கேட்டது. அதற்கு மற்ற குருவி சொன்னது, நண்பனே, நமக்காக ஒரு பரமபிதா இருப்பது போல அவர்களுக்கும் இல்லை போல, பாவம் என்று சொல்லி பரிதாபப்பட்டது. நமக்கென்று ஒரு பரமபிதா இருப்பதை எத்தனை முறை நாம் மறந்திருக்கிறோம், மறந்து விடுகிறோம், மறந்து திரிகிறோம். கர்த்தர் நம் மீது உண்மை நிறைந்த கரிசனையுள்ளவர். ஆண்டவர் உயரத்திலிருந்து நம்மை பார்ப்பவர் அல்ல. நம்மோடு உறவாடி நம்முடைய பாரங்களையும் இதய துடிப்பையும் அறிந்தவர். நாம் தேவையோடு அவரிடத்தில் செல்லும் போது நம்மையே கொடுக்கிறவர் அவர்தான். உண்மையுள்ளவர், கரிசனையுள்ளவர். அவர் உண்மை நிறைந்த கரிசனையை நம்மிடம் காட்டுகிறார். ஆண்டவர் நமது தேவையை மட்டும் தருகிறவர் அல்ல, நம்மை அக்கறையோடு கவனிப்பவரும் அவரே, நம்மை அன்போடு வழி நடத்துபவரும் அவரே. தனிப்பட்ட முறையில் நம் மீது அன்பையும் காட்டுகிறவர் அவர்தான். டிபி நோயால் முதுகெலும்பு பாதிக்கப்பட்ட அவளால் கட்டிலில் நேராக படுக்க முடியாது. எனவே குப்புறப்படுத்து கட்டிலில் பேப்பர் வைத்து வாசிப்பார். அன்றைய செய்தித்தாளில் தூக்கு தண்டனை பெறப்போகும் கைதியை பற்றிய ஒரு செய்தி வந்தது. உடனே ஒரு பேனா, பேப்பர் கொண்டு வர சொல்லி ஆண்டவரின் அன்பு குறித்து அந்த கைதிக்கு கடிதம் எழுதினாள். கடிதத்தை வாசித்த அக்கைதி மனம் திரும்பினான். இப்படியாக 40 பேர் அந்த சிறைச்சாலையிலே மனம் திரும்பினார்கள். தூக்கு தண்டனை கைதியிடம் உன் கடைசி விருப்பம் எதுவென்று காவலாளர் கேட்க, அந்த சிறைச்சாலையில் இருந்த கைதி கூறினான், அந்த சிறுமியை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி. அதை போல காவலாளர்கள் அழைத்து சென்றான். போய் பார்த்தான். பார்த்ததும் இவனுக்கு என்ன சொல்வதென்று தெரியாமல் திகைத்து போய் நின்றான். இந்த நிலைமையில் இருந்தா நீ எனக்கு கடிதம் எழுதினாய் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து ஆச்சரியப்பட்டான். கிறிஸ்துவின் அன்பே இதை செய்வதற்கு அவளை நெருக்கி ஏவினது. நம் மீது ஆண்டவர் வைத்துள்ள உண்மை நிறைந்த அன்புள்ள கரிசனையை நினைத்து நாம் நன்றி சொல்லுவோம். அதை போல கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யாத்திராகமும் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல, நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அவர் மீது நாம் பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்கும் பொழுது அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். தவறு செய்யாத மனிதர் ஒருவருக்கு நீதிமன்றத்தால் கைது செய்ய வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. மனைவி திகைத்தாள். கணவருக்காக மனைவி ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். சில காலம் சென்றது. நீதிமன்ற வழக்கு திரும்பவும் எடுத்து ஆராயப்பட்டது. தவறு கண்டுபிடிக்கப்பட்டு அவர் தவறு செய்யவில்லை என்று உறுதி செய்யப்பட்டது. அவர் அந்த மாவட்டத்திற்கு அதிகாரியாகவும் வாய்ப்பும் பெற்றார். என் மீது எந்த தவறும் இல்லை, ஆனால் வந்துள்ள பிரச்சனையையோ என்னால் சகிக்க முடியவில்லை. யார் என்னை காப்பாற்றுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? கவலை வேண்டாம், ஆண்டவரிடம் சரணடையுங்கள், அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கிதியோன், கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம். கிதியோன் என்பவன் யார்? பராக்கிரமசாலி. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது கிதியோன் என்பவன் ஒரு பெரிய மாவீரன் என்று நமக்கு தோன்றும். ஆனால் பானையையும் எக்காலங்களையும் பட்டயமாக கொண்டு மீதியானியரை வென்றான். 100 பேரை கொண்டு வெற்றி கண்டான் கிதியோன். காரணம், ஆண்டவரின் வார்த்தைக்கு ஜெபத்தோடு கூடிய கீழ்ப்படிதலை மேற்கொண்டான். அப்படியே நீங்களும் ஜெபித்து வெற்றி காணுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள், கர்த்தர் வானத்திலே மதகங்களை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமோ? இஸ்ரவேலிலே கொடிய பஞ்சம், பிள்ளைகளை தின்னும் அளவிற்கு பஞ்சம் கொடியது. இஸ்ரவேலின் ராஜா முறுமுறுக்க எலிசா நாளைய தினம் மாறும் என்று தீர்க்க தரிசனமாய் உரைத்தான்.
2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கொண்டு இஸ்ரவேலை சீரியருடைய கையிலிருந்து மீட்டார். அந்த இரட்சிப்பின் செய்தி குஷ்டரோகிகளிடமிருந்து வந்தது. யார் என்னை காப்பாற்றுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? கவலை வேண்டாம், ஆண்டவரிடம் சரணடையுங்கள், அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஜெபத்தோடு கூடிய துதித்தலை கொண்டு வெற்றி காணுங்கள். முதலாவதாக கீழ்ப்படிதலோடு கூடிய ஜெபத்தினால் வெற்றி காணுங்கள். இரண்டாவதாக ஜெபத்தோடு கூடிய துதித்தலை கொண்டு வெற்றி காணுங்கள். கர்த்தரிடத்தில் நாமும் கேட்போம். என்னுடைய நினைவுகளையும் என்னுடைய தேவைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர் என்பதை நான் உணர்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்போம். அதே போல நான் என் சுய பலத்தை சார்ந்து நிற்காமல் உம்மை சார்ந்து கொள்ள நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர் என்ற நம்பிக்கையில், நீர் எனக்காக யுத்தம் செய்வீர் என்கிற நம்பிக்கையில் நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்போம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து நம்மை வழி நடத்துவார். ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.